ஒய் சங்கீஸ் போர்ட்ரைட் திருவள்ளுவர் அஸ் சனாதனி. தமிழ்நாட்டுல பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களா இருக்கட்டும், இல்ல இங்க இருந்த ஆளுநர்களா இருக்கட்டும், அவங்க ஏறக்கூடிய ஒவ்வொரு மேடைகள்லுமே ஒரு வார்த்தையாவது சனாதனத்தை பத்தி பேசாம இறங்க மாட்டாங்க. அப்படி தமிழ்நாட்டோட முன்னாள் ஆளுநரா இருந்த ரவியாக இருக்கட்டும், இல்ல இப்போ பொறுப்பாளரா இருக்கக்கூடிய அர்லேக்கரா இருக்கட்டும், ஒவ்வொரு மேடைகள்லுமே சனாதனம் பத்தியும், திருவள்ளுவர் ஒரு சனாதனி அப்படின்னும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சனாதனிகள் ஒவ்வொரு மேடைகள்லுமே திருவள்ளுவரை ஏன் ஒரு மதத்துக்குள்ள அடக்க பாக்குறாங்க? இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத சொல்றேன் கேளுங்க. இந்த சனாதனிகள் திருவள்ளுவரை ஏன் சனாதனி அப்படின்னு சொல்றதுக்கான காரணத்தை நம்ம தேடி போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எடுத்து வைக்கிற முதல் காரணம் திருவள்ளுவரோட முதல் குறள்ல இருக்குது. அந்த குறள் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுல ஆதி பகவன் இருக்கு. அப்போ திருவள்ளுவர் ஆதி பகவானை தான் சொல்றாரு. அதுவும் முதல் குறள்லயே இறை நம்பிக்கையை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி, இங்க உள்ள சனாதனிகள் திருவள்ளுவர் ஒரு இந்து, திருவள்ளுவர் ஒரு சனாதனி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஆதி பகவன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பல பேர் பல மாதிரியாக எழுதி வச்சிருக்காங்க. ஆதி பகவன்னா அனைவருக்குமான இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பேசுறாங்க. இன்னொரு தரப்பு ஆதி பகவன்னா ஆதினா தாய், பகவன்னா தந்தை, தந்தை தாயை குறிக்கிற சொல் அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதி பகவன்னா ஆசிரியர் குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம திருக்குறள்ல வரக்கூடிய ஒவ்வொரு தெய்வம், இறைவன், தவம் அப்படின்னு வரக்கூடிய சொற்கள் எல்லாமே இந்து மதத்தை தான் குறிக்குது. அதனால திருவள்ளுவர் ஒரு இந்து, ஒரு சனாதனி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்ப இப்போ வரைக்குமே கட்டமைச்சுட்டு வராங்க. இந்த சனாதனிகள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு குறள் போதும், திருவள்ளுவர் அனைவருக்குமானவர் அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த குறள் தான் எல்லோருக்கும் தெரிஞ்சது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. இந்த குறளோட விளக்கம் என்ன அப்படின்னா, பிறப்பால அனைவரும் சமம். பெற்றோரோட தொழிலை வச்சு ஒருத்தன் உயர்ந்தவன், ஒருத்தன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறத வேற்றுமைப்படுத்தக்கூடாது. ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையில செய்யக்கூடிய நல்ல செயல்களால மட்டும்தான் அவன் நல்லவன், கெட்டவன் அப்படிங்கிறத அடையாளப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட விளக்கம். ஆனா சனாதனம் பிறப்பின் அடிப்புல நீ உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லுது. நீ இந்த குலத்துல பிறந்ததுனால நீ இந்த தொழில் தான் செய்யணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் எந்த அதிகாரத்துல எந்த குறள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய ஆளுநரும் சனாதனிகளும் சொல்ல முடியுமா? இந்த சனாதனிகள் திருவள்ளுவர் மட்டும் இல்ல, வள்ளலாரையும் ஒரு சனாதனி அப்படின்னு நீண்ட காலமா முத்திரை குத்திட்டு வர்றாங்க. இதை இல்லைன்னு சொல்ல வள்ளலாரோட ஒரு தத்துவம் சொல்றேன் கேளுங்க. தோல் வருணம் கண்டு மேல் வருணம் அறிவார் இல்லை. ஒரே வரிதான். இதுக்கான பொருள் சொல்றேன் கேளுங்க. அதாவது மனிதர்களுக்குள்ள சாதி, நிறம் போன்ற ஏற்றத்தாழ்வுகளை கற்பிப்பது வெறும் பிள்ளை விளையாட்டு. அதாவது அற்பத்தனமானது அப்படின்னும், ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு மட்டுமே அவரோட உண்மையான ஒழுக்கத்தை அறிய முடியாது அப்படின்னும் அன்னைக்கே வள்ளலார் வர்ணாசிரம கோட்பாட்ட கடுமையா சாடியிருக்கிறார். அதனால இந்த சனாதனிகள் திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் சனாதனின்னு சொல்ல 1000 காரணங்கள் இருந்தாலும், அவங்க அனைவருக்குமானவங்க அப்படின்னு சொல்ல திருவள்ளுவரோட அந்த ஒரு குறளும், வள்ளலாரோட அந்த ஒரு தத்துவமும் போதும். இவங்க 2 பேரும் அனைவருக்குமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல. இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி திருவள்ளுவர் ஒரு சனாதனியா இருந்திருந்தார் அப்படின்னா, கலைஞர் திருக்குறளுக்கு உரை எழுதியும் இருக்க மாட்டாரு. தமிழ்நாடு முழுக்க மூலை முடுக்கும் பயணிக்கக்கூடிய அரசு பேருந்துகள்ல திருக்குறள் எழுதியும் இருக்க மாட்டாரு. குமரிமுனையில திருவள்ளுவருக்கு 133 அடியில சிலையும் வச்சிருக்க மாட்டாரு. ஸோ திருவள்ளுவர் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஜஸ்ட் ஒன் ரிலிஜியன். ஹி பிலாங்ஸ் டு எவரிஒன்.